பிரேக்கிங் நியூஸ் ட்ரம்ப் ஆந்த்ரோபிக்கை பேன் பண்ணிட்டார். யூஎஸ் கவர்மெண்ட் சிஸ்டம் எதுலேயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டார். ஏன்னா இது ஒரு நேஷனல் லெவல் செக்யூரிட்டி ரிஸ்க். எந்த ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. ஆந்த்ரோபிக் ஆல்ரெடி யூஎஸ் மிலிட்டரியோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சீக்ரெட் டூல்ஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹை லெவல் கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி நிறையா பில்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. பென்டகன் இந்த ஒரு விஷயத்த கேட்குற வரைக்கும் கார்ட் ரெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடு, ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சிடு, நம்ம ஒவ்வொருத்தரையும் சர்வேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா யூஎஸ் கவர்மெண்ட் இந்த ஏஐக்கு இருக்க பிரேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ டேரியோ அமடாய் நோன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு இமீடியட்டாக ட்ரம்ப் ஒரு ஆர்டர் போடுறாரு. இதை எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க, இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்னு. அதனால வேற ஒரு கவர்மெண்ட், மிலிட்ரி ஆர் கம்பெனிஸ் எதுவுமே ஆந்த்ரோபிக்கோட பிசினஸ் பண்ண பயப்படுவாங்க. இங்க ட்விஸ்ட் என்னன்னா, சில மணி நேரத்துக்குள்ளேயே சாம் ஆல்ட்மேன் பென்டகனோட ஒரு டீல் அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ ஓப்பன் ஏஐ யூஎஸ் கவர்மெண்ட்ல எல்லா சிஸ்டம்லயும் யூஸ் பண்ண போறாங்க. அதுவும் கார்ட் ரெயில்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் பிரேக்ஸ் எதுவும் இல்லாம. ஸோ இது டெக் நியூஸ் இல்லை, இது ஒரு பவர் கேம். யார் ஏஐ கண்ட்ரோல் பண்ண போறான்னு? கவர்மெண்ட்டா, கம்பெனிஸா, இல்லை யார் ஃபர்ஸ்ட் குனிஞ்சு போறாங்களோ அவங்களா? இது ஜஸ்ட் பிகினிங் தான். ஏஐ வார் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நீங்க யார் சைட்? சேஃப்டி சைடா இல்லை பவர் சைடா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நடக்கிற பிக்கஸ்ட் வார் புல்லட்ஸ்ல இல்லை, அல்காரிதம்ல.